சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. கௌதம் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எல்லாமே வீணா போச்சு. அத்தை அழாதீங்க அத்தை. சொல்றேன்ல அத்தை, அழாதீங்க. அழாம என்ன பண்ண சொல்ற இலக்கியா? கௌதம் எந்த தப்பும் பண்ணல. இத்தனை நாள் அவனை ஜெயில வச்சிருந்ததே தப்பு. இதுக்கு மேல அவனை அங்க வச்சு என்ன பண்ண போறாங்க சொல்லு. அழுங்க அழுங்க, நல்லா அழுங்க. என்னையா வீட்டை விட்டு போக சொல்றீங்க? பாரு, கௌதம் வீட்டுக்கு திரும்பி வருவான். அவன் வந்த உடனே ஆரத்தி எடுக்கணும்னு ஆரத்தி கரைச்சு வச்ச, அவனுக்கு கேசரி செஞ்சு வச்ச. ஆனா அவன் வரலையே. கவலைப்படாதீங்க அத்தை, அதான் ஜட்ஜ் ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காருல்ல. அதுக்குள்ள கார்த்திக் எப்படியாவது கண்டுபிடிச்சு கௌதம கண்டிப்பா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே கார்த்திக் எங்க வச்சிருக்கான்னு நமக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அந்த நாகுதான் எஸ்எஸ்கேக்கு எல்லாமே. அவன் தான் கார்த்திக கடத்தி கௌதம மாட்ட வச்சவன். இப்ப கார்த்திக் நாகுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அந்த நாகுவ புடிச்சு கார்த்திக கடத்த சொன்னது யாருன்னு அவன் வாயாலே உண்மையை ஒத்துக்க வச்சோன்னு வைங்க, கௌதம எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். கிழிப்ப நாகுவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன போலீஸா? அங்க கோர்ட்ல கோட்டை விட்டுட்டு இங்க வந்து என்னமோ ஒரு வாரத்துக்குள்ள சாகசம் பண்ற மாதிரி இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இப்படி பேசி பேசி தானே இந்த குடும்பத்தையே சுக்குநூறா உடைச்சிருக்க. உன்னால கார்த்திக் வீட்டை விட்டே போயிட்டான். நீ தூண்டி விட்டதுனால வளர்த்த பாசம் கூட இல்லாம கௌதம் என்னையே ஒதுக்கிட்டான். வசதியா வாழறதுக்கு வழி பண்ண என்ன வீட்டை விட்டே போன்னு அண்ணி நன்றி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? ஒன்னாலதான். எனக்கு என்னமோ உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் கௌதம் முட்டாள்தனமா கார்த்திகை கடத்திட்டானோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா கார்த்திகை உடனே வெளியே விட பாரு. போதும், நிறுத்து. உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை பேசுவ? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நெஞ்சில ஈரமே இல்லையா பைரவி? ஏன் என்ன விட்டுட்டு இவகிட்ட ஆபீஸ் பொறுப்பை கொடுத்தப்போ கௌதம்க்கு ஈரம் இருந்துச்சா? நான் என்னோட சேர்மன் பதவியே அவனுக்காக கொடுத்தேன். ஆனா அவன் ஒரு சின்ன டெண்டர் எடுக்கிற பொறுப்பை கூட என்ன நம்பி கொடுக்கல. வளர்த்த தாய்க்கு துரோகம் பண்ணவன் கூட வளர்ந்த தம்பிக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பைரவி, ஒண்ணு வேணாம் பைரவி, இன்னொரு வார்த்தை பேசாத. நானே என் புள்ள வீட்டுக்கு வரலையேன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அந்த வேதனையை கொலைவெறியா மாத்திராத சொல்லிட்டேன். நீதானே என் புள்ளையும் என் மருமகளும் டெண்டர்ல தோக்கணும்னு சொல்லி அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சேர்ந்து சதி பண்ண. நீதானே அது? உனக்கு என் மருமகளையும் என் புள்ளையும் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வேண்டாம், எதுவுமே பேசாத. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போயிடு, போ. மறுபடியும் மறுபடியும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அண்ணி. இதுக்கான விலையை நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஜாக்கிரதை. அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. என்ன வார்த்தை பேசிட்டு போறா பாத்தியா? அவங்க குணத்தை என்ன புதுசாவா பாக்குறோம்? அத்தை விடுங்க அத்தை. இது பாரு இலக்கியா, இந்த பைரவிக்காகவாவது என் புள்ள கௌதம சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இது பாரு, அந்த கண்ணுக்கு தெரியாத நாகுவை தேடுறத விட்டுடு. கண்ணுக்கு எதிர இருக்கிற அந்த அஞ்சலியை கூட்டிட்டு வந்து 4 அறை விட்டா போதும். கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லிடுவா.
எனக்கு என்னமோ அவதான் கார்த்திகை வந்து கடத்தி வச்சிருக்கான்னு தோணுது. அத்தை, அவசரப்பட வேண்டாம். அஞ்சலி கெட்டவதான், கார்த்திகையை கொல்ல பார்த்தவதான். ஆனா இந்த கிட்னாப்ல அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அஞ்சலி கார்த்திக்காக நம்ம கிட்ட சண்டை போடுறது, அழறதெல்லாம் நடிப்பு மாதிரி எனக்கு தெரியல அத்தை. அவ உண்மையிலேயே புருஷனை இழந்த தவிப்புல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் இவ்வளவு நல்லா நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அவங்களே கார்த்திகை கடத்தி வச்சுட்டு பழைய கௌதம் மேல போட்டு அவரோட கெரியரையே அழிக்க பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. நான் விட மாட்டேன் அத்தை. ஜட்ஜு கொடுத்த ஒரு வார டைமுக்குள்ள நமக்கு எதிரா இருக்கிற எல்லா சதியையும் உடைச்சு கௌதம நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. நானே அஞ்சலி போடுற நாடகம் தெரியாம உன்னை திட்டி இருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன், சந்தேகப்பட்டிருக்கேன். ஏன் சாமியோட திருநீரை கூட உனக்கு வச்சு விடாம அவமானப்படுத்தி இருக்கேன். ஆனா நீ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்க. நான் உண்மையில சொல்றேன், நீ என் மருமகளா வந்ததுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இலக்கியா, நீ எங்க குடும்பத்துக்கு ஒரு பொக்கிஷம்மா. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் நீ வந்து என் 2 பிள்ளைங்களையும் எந்த சேதாரமும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எப்படியாவது நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியுமா? வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். என்ன எஸ்எஸ்கே, வாசலை பார்த்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கீங்க? சர்ப்ரைஸ் தாட்சாயணி. சர்ப்ரைஸா? என்னப்பா சொல்றீங்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும். அஞ்சலி, கௌதம் கதையை முடிக்கணும்னு நேத்து நைட்டு நீ தானே சொன்ன. பொண்ணு ஆசைப்படுறத அப்பா நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? அதம்மா ஜெயிலுக்குள்ள வச்சு கௌதம காலி பண்றதுக்கான பிளான ரெடி பண்ணிட்டேன். அது என்னன்னு தெரியப்படுத்ததான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், மூக்குத்தி ராஜான்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். வந்துட்டாரா? உடனே வர சொல்லு. ஓகே சார். எஸ்எஸ்கே, யாரு மூக்குத்தி ராஜா? கௌதம கொலை பண்ண போறவன். ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.